பாரத கதையிலே நேற்று வரை கணவனை பிரிந்து கங்காதேவி கைக்குழந்தையுடன் கங்கை நதிக்குள் புகுந்து மறைந்து விடுகிறாள். அதுவரை கூறி முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மனைவி கண்முன்னரே மறைவதையும் தன்னுடைய அரசியல் வாரிசே மறைந்து போவதையும் கண்ணுற்ற மன்னன் சாந்தனு வேறொன்றும் செய்ய முடியாதவனாக விரக்தியோடு அரண்மனை திரும்பி விடுகிறான். காலங்கள் உருண்டோடுகின்றன. அரசியல் கடமையிலும் வேட்டையாடுதல் தொழிலிலும் ஈடுபாடு கொண்டவனாய் மன்னன் சாந்தனு இருந்து வருகிறான். அப்படியாக அவன் வேட்டையாடுதல் பொருட்டு ஒரு நாள் கங்கை கரையோரம் வரும்போது அவனை ஒரு காட்சி வியப்படைய வைக்கிறது. கங்கா நதி வறண்டு போய் கிடக்கிறது. இது எப்படி சாத்தியம்? வற்றாத ஜீவ நதியான கங்கை இப்படி வற்றி போய் கிடப்பது எப்படி? காரணம்தான் என்ன என்று சற்றே தூரம் நடந்து பார்க்கிற அவனுக்கு தெரிகிறது காட்சி அவனை மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஒரு சிறு பாலகன் கங்கையினுடைய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறான். தன்னுடைய அம்பு பானங்களை கொண்டு ஒரு தடையை ஏற்படுத்தி ஒரு கரையையே கட்டி கங்கை வெள்ளம் மேலும் பரவி வழியாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறான். வில்லாளனான மன்னன் சாந்தனுக்கும் கூட இந்த வித்தை ஆச்சரியத்தை மூட்டுகிறது. ஒளி வடிவமாக இருக்கிற அவன் அருகே சென்று, பாலகனே நீ யார் என்று கேட்கும்போது அவனுக்கு பதில் சொல்ல அங்கே கங்காதேவி சுயமாக தோன்றுகிறாள். அரசே, இவன் தங்கள் மகன் தேவவிரதன். மன்னன் மனைவியை கண்டதிலும் மகன் இவ்வளவு பெரிய வித்தையாளனாக இருப்பதையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். இந்த தேவவிரதன் யார் என்று சொன்னால் பின்னாளிலே பீஷ்மர் என்று அழைக்கப்படுகின்ற பெரும் கதாபாத்திரம். அவன் தேவவிரதன் பரசுராமனுக்கு நிகரான வித்தை கற்றவன் என்றும் அசுரகுரு சுக்ராச்சாரியரிடம் ஆயுத போர் முறைகள் எல்லாம் கற்று தேர்ந்தவன் என்றும் இந்திரனுக்கு சமமானவன் என்றும் இவனை பரசுராமன் மட்டுமே போரில் எதிர்கொள்ள முடியும், அத்தகைய ஆற்றல் உள்ளவன் என்று கூறி அவனை வளர்த்தெடுத்த முறையை கூறி, இதோ உங்களிடம் உங்கள் மகனை ஒப்படைக்கிறேன் என்று கூறி அவள் மறைந்து விடுகிறாள். மனைவி கங்காதேவி மறைந்து போனாலும் நாட்டை ஆளுதற்கு ஒரு வாரிசு கிடைத்தானே தன் மகன் என்ற மகிழ்ச்சியிலே மன்னன் சாந்தனு நாடு திரும்புகிறான். அவனுக்கு தேவவிரதனுக்கு இளவரச பட்டத்தை கொடுத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கின்றான். காலங்கள் உருண்டோடுகின்றன. தேவவிரதனும் பெரியோனாகிறான். ஒரு கட்டத்தில் யமுனா நதிக்கரை தீரத்திலே சாந்தனு உலாவி வரும்போது அங்கு ஒரு பெண்ணை கண்டான். அது கங்காதேவியினுடைய அறிமுகம் போல் இருந்தது. தூரத்திலேயே பரிமளகந்த வாசனை வீசும்படியான அவளுடைய தோற்றம் அவனை மயக்கி வைக்கிறது. அழகில் மயங்காதவர் தான் யார்? இவனோ தனித்திருப்பவன். அந்த பெண்ணை அணுகி, நீ யார்? நான் இந்த நாட்டின் அரசன் சாந்தனு. உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உன் சம்மதத்தை தெரிவிப்பாய். இந்த பரிமளகந்தை என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி சத்யாவதி. அவள் எப்படி மச்சகந்தியான மீன் துர்நாற்றம் வீசக்கூடிய உடலை கொண்டிருந்தவள் இப்போது பரிமளம் வீசக்கூடியவளாக மாறினாள் என்பது ஒரு தனி கதை. அவள் கூறினாள், அரசே, எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதை நான் மட்டும் தனித்து சம்மதித்து விட முடியாது. எனக்கு தந்தையே இருக்கிறார். அவரிடம் சென்று உங்களுடைய பிரேரணை வையுங்கள். அவர் சம்மதித்தால் உங்களுடைய ஆசை நிறைவேறும். அவ்வளவுதானே? நானே மன்னன். என் குடிவடைகளிடமிருந்து எனக்கு ஒரு உரிமையை பெற எவர் தடையை இருப்பார்? அப்படியே செல்லுகிறான். அவன் யாரா என்றால் ஒரு படகோட்டி, பரத வம்சத்தைச் சேர்ந்தவன், இந்த மீனவ குடி தலைவன். அவனிடம் தன்னுடைய இச்சையை கூறுகிறான் மன்னன் சாந்தனு. அரசே, நீங்கள் எங்களுக்கு உறவாக கிடைப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை.
உங்களுடைய எதிர்கால அரசியல் வாரிசு என்பது என் மகளுக்கும் தங்களுக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் கிட்ட வேண்டும். அதற்கு சம்மதம் என்று சொன்னால் நான் இப்போதே உறுதியளித்து விடுகிறேன் என்று சொன்னார். எப்படி அது சாத்தியம்? தன்னுடைய முதல் மகனாக தேவவிரதன், அதாவது பீஷ்மர் இருக்கும்போது, இப்போது அடுத்து பிறக்கப் போகிற குழந்தைக்கு எப்படி வாரிசுரிமையை தர முடியும்? அன்றைய வழக்கமெல்லாம் ஒரு அரசனுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் முதலாக பிறக்கிற பிள்ளைக்குத்தான் அரசுரிமை. இப்படித்தான் அன்றைய வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படியே திரும்பி வந்து விடுகிறான் மன்னன் சாந்தனு. சரி, இது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் முறைமீற வேண்டாம் என்று அமைதியாக வந்து விடுகிறார். இருந்தாலும் அவனை இட்டு சோகம் வெளியேறியதாக இல்லை. பெரியவனாக இருக்கிற இந்த தேவவிரதன் ஏதோ தந்தையிடம் உணர்வு மாற்றங்களை காணுகிறான். அவனிடம் சோகம் கப்பி கிடப்பது என்ன என்று ஆராய்கிறான். அவன் ஐயத்தை போக்குகிறான் தேரோட்டி ஒருவன். மன்னர் என்னமோ ஒரு பொண்ணை விரும்புகிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த பொண்ணு வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு தான் அரசியல் வாரிசுரிமை வேண்டும் என்று அவர் ஒரு நிபந்தனை வைத்ததனால அதை செய்ய முடியாமலே அவர் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அறிகிறார். தேவவிரதன் உடனே அவர் முடிவெடுக்கிறார். தானே சென்று பார்ப்பது, அவர்களிடம் பேசுவது. அப்படியே செல்லுகிறார். ஐயா, பெண் கேட்டு வந்தவர் என்னுடைய தந்தை தான், அவருடைய மகன்தான் நான். உங்களுக்கு இந்த ஐயப்பாடு தேவையில்லை. உங்கள் பெண்ணை என் தந்தைக்கு மணமுடித்து வையுங்கள். இது என்னடா கூத்து? பிள்ளைக்கு தான் பெற்றோர்கள் பெண் பார்க்க செல்வார்கள், ஆனால் இங்கே பெற்றவனுக்கு பிள்ளை பெண் பார்க்க சென்றிருக்கிறான். அது சரி, அப்படி என்றால் நீங்கள் அரசுரிமை கோர மாட்டீர்களா? நிச்சயமாக கோர மாட்டேன். சரி, நீங்கள் கோர மாட்டீங்க ஐயா. உங்களுக்கு திருமணமாகி உங்கள் வழியிலே வாரிசுகள் உருவானாகி அந்த வாரிசுகள் அரசுரிமையை கோரினால் என்ன செய்வது? என் மகள் வயிற்றிலே பிறந்த வாரிசுகள் என்ன ஆவார்கள்? அப்போதுதான் கிஞ்சித்தும் யோசிக்காமல் தேவவிரதன் கூறுகிறான், அப்படியென்றால் என் வாழ்நாளிலே நான் திருமணம் செய்யப் போவதில்லை, நான் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து கழிப்பேன் என்று கூறுகிறான். வானம் அறிய, பூமி அறிய, நீர்நிலைகள் அறிய, சூரிய சந்திரர் அறிய இந்த சத்தியத்தை நான் செய்கிறேன் என்றதுடனே வானத்திலிருந்து பூமழை பொழிகிறது. நீர் பீஷ்மர் 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 என்று. பீஷ்மர் என்றால் சத்தியத்தை காப்பவன் என்ற பொருளாக சமஸ்கிருதம் கூறுகிறது. இனி வருவதை நாளை காண்போமா?